அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு ரெடி ஆகிட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதிலிருந்து பாரதிதாசன் தாயுமானவர் நாமக்கல் கவிஞர் பற்றி நான் ஏற்கனவே அப்லோட் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அந்த வகையில் நாம் இன்றைக்கி பெருஞ்சித்திரனார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரோட இயற்பெயர் துரைசாமி ராஜமாணிக்கம், இதன் சுருக்கம் துரைமாணிக்கம். இவரோட பெற்றோர் பெயர் துரைசாமி குஞ்சம்மாள். இவர் எந்த ஊரில் பிறந்திருக்காங்கன்னா சேலம் மாவட்டம் சமுத்திரத்தில் பிறந்திருக்காரு. எப்போ பிறந்திருக்காங்கன்னா 10/3/1933 அன்று பிறந்திருக்காரு. எப்போ இயற்கை எழுதியிருக்கார் அப்படின்னா 11/6/1995. இவர் உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தை தொடங்கியிருக்காங்க. மொழி ஞாயிறு தேவநேய பாவனாரின் கொள்கைகளை பரப்பும் தலைமாணாக்கராக இருந்திருக்காங்க. தனித்தமிழ் இயக்கத்திலையும் பங்கேற்றிருக்காரு பெருஞ்சித்திரனார் அவர்கள். இவரோட சிறப்பு பெயர் பாவலரேறு தனித்தமிழ் மறவர். இவர் 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த தமிழறிஞர் இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் தேசியவாதிகளால் தமிழ் தேசியத்தின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாரு. இவர் 3 இதழ்களை நடத்தி வந்திருக்காரு. என்னென்ன இதழ்னா தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு ஆகிய இதழ்களை நடத்தி வந்திருக்காரு. இந்த தென்மொழி அப்படிங்கிறது தேவநேய பாவனாரும் பெருஞ்சித்திரனாரும் இணைந்து தொடங்கி நடத்தி வந்திருக்காங்க. அடுத்து தென்மொழி, தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் தான் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனான்னு சொல்லலாம். இவர் எழுதிய நூல்கள் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, ஐயை, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்திருக்காரு. இவர் எழுதிய கனிச்சாறு அப்படிங்கிற நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. இது தமிழினுறவு நிறைந்த பாடல்களை கொண்டிருக்குது இந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூல். அடுத்து இவர் எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்திருக்கு. இவரது நூல்கள் அனைத்துமே நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இவர் 50 ஆண்டுக்கும் மேலாக எழுத்து பணியில் ஈடுபட்டிருந்திருக்காரு. 40க்கும் மேற்பட்ட படைப்புகளை படைச்சிருக்காரு. இவர் முதல்ல எங்கே பணியாற்றிருக்காரு அப்படின்னா புதுவையில் அஞ்சல் துறையில் தான் 5 ஆண்டு காலம் பணியாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் பணி மாறுதல்னால கடலூருக்கு மாறி வந்திருக்காரு. பாவனாரோட செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகராதி உருவாகவும் தமிழக அரசு திட்டமாக அது ஏற்கப்படவும் வழிவகுத்தவர் நம்ம பெருஞ்சித்திரனார் அவர்கள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.